தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 1 தேதி உழைப்பாளர்களின் பாதுகாவலரான புனித சூசேப்பருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பாதுகாவலர் சூசேப்பருடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் ஆண்டவர் உங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களுக்கு உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் மனபலத்தையும் அளிப்பாராக. இன்றைய சிந்தனைக்கு சிறப்பாக மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி அவர் பெயர் யோசேப்பு, அவர் ஒரு நீதிமான் என்று மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்பை குறித்து, சூசேப்பரை குறித்து அருமையாக இங்கே நமக்கு சொல்கின்றார். அவர் ஒரு நீதிமான், ஒரு நேர்மையாளர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, விவிலியம் யாரை போற்றுகிறது? நீதிமான்களை போற்றுகிறது. எனவே தான் திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. ஆகவே நீதிமான் மன்றாடுகிற போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அப்படியாக இன்றைய பாதுகாவலர், இன்றைய புனித சூசேப்பர் ஒரு நீதிமான், ஒரு நேர்மையாளர். தன்னுடைய உழைப்பில் அவர் ஒரு நீதிமானாக இருக்கிறார், அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் அவரை தன் குடும்பத்தின் தலைவராக உயர்த்துகின்றார். தன் மகனுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக அவரை உயர்த்துகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சூசேப்பர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால், தன்னுடைய நேர்மையான உள்ளத்தினால், தன்னுடைய நேர்மையான வாழ்வினால் அவர் ஏதோ கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக, ஒரு பேறு பெற்ற மனிதராக அவர் மாறியிருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று யார் நீதிமான், யார் நேர்மையாளர் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு உண்டு. இந்த உலகத்திலே சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை பலவிதமான கனவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எப்படியாவது ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், இந்த உலக செல்வங்களை எல்லாம் நாம் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் புனித சூசேப்பர் கூட தன்னுடைய வாலிப வயதிலும் கூட பல கனவுகளோடு அவர் வாழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அதைத்தான் இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவிலே ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றுகின்றார். கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை நீ விலக்கிவிட தயங்க வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியின் வல்லமையினால் தான் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, சூசேப்பர் ஒரு நீதிமானாக இருந்ததால் தான், ஒரு நேர்மையாளராக இருந்ததால் தான் அந்த கனவிலும் கூட ஆண்டவர் சொன்னதை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பலருடைய வாழ்க்கையிலே பல கனவுகள் வந்தாலும் கடவுள் அந்த கனவை நமக்கு தருகிற போது, அந்த கனவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது நிச்சயமாக நாமும் சூசேப்பரை போல ஒரு நீதிமானாக மாற முடியும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு சூசை இருக்கின்றான். அவனுக்கு 17 வயதிலே ஒரு கனவு வருகிறது. அந்த கனவின் வழியாகத்தான் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். அந்த கனவின் வழியாகத்தான் அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே அவன் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளுகின்றான். ஆனால் சூசேப்பர் நீதிமானாக இருந்ததால் தான், நேர்மையாளராக இருந்ததால் தான் அந்த கடவுளுடைய கனவை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த கடவுளுடைய கனவை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கனவிலே ஆண்டவர் சொல்லப்பட்டபடி அவர் வாழ்ந்ததால் தான் ஆண்டவர் அவரை ஒரு நீதிமானாக, நேர்மையாளராக அவர் உயர்த்துகின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்திலே, தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், 37ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் அந்த யோசேப்பினுடைய கனவை நாம் பார்க்கிற போது, அங்கே யோசேப்பினுடைய கனவை தன்னுடைய சகோதரர்களோடு அவர் பகிர்ந்து கொண்ட
போது அவர்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு உண்டாகிறது, அவர்கள் மத்தியிலே ஒரு பொறாமை உண்டாகிறது. இவன் ஒரு சிறுவன் ஆயிற்று, இவன் எப்படி நமக்கு ஒரு தலைவனாக மாறுவது என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே ஒரு பொறாமை உண்டாகிறது. அந்த பொறாமையின் நிமித்தம் பிரியமானவர்களே அவர்கள் குழியிலே தள்ளுகின்றார்கள். அவனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான துன்பங்கள் வருகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டும் என்றால் நம்முடைய குணம் மிக மிக முக்கியமானது. அந்த குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நேர்மையான உள்ளத்தை, நேர்மையான ஒரு குணத்தை நாம் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார், நம்முடைய வாழ்க்கையில அவர் உயர்த்துவார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கனவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு கணவன் இரவு தூங்குகிற போது அவன் கனவிலே மிக சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறான். சிறிது நேரத்தில் அவன் அந்த சிரிப்பை நிறுத்திவிட்டு அவன் கோபப்பட்டு கத்தி கொண்டிருக்கிறான். அதிகாலையில் எழுந்தவுடன் மனைவியானவள் வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க நேற்று ராத்திரி தூக்கத்தில் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, அப்படி என்னங்க கனவு அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், அதை ஏண்டி கேட்குற, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சா, அந்த கனவுல இந்த உலகத்தின் பேரழகியே என்னை தேடி வருவது போல ஒரு கனவு வந்துச்சு, அதனால தான் நான் சிரித்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏங்க நீங்கள் ரொம்ப கடுப்பாக திட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கணவர் சொன்னாரா, அந்த பேரழகி வருகிற போது நீ குறுக்க வந்துட்டடி, அதனால தாண்டி உன்னை திட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான தீய எண்ணங்களோடு இருக்கிறோம். ஆனால் வெளியில் பேசுகிற போது நாம் நல்லவர்களைப் போல நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, புனித சூசையப்பர் அப்படி அல்ல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிய ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தையிலும் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நீதிமானாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே புனித சூசையப்பர் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது 3 காரியங்கள். பிரியமானவர்களே, 1, ஆண்டவர் தான் எல்லோருக்கும் ஒரு கனவை தருகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு கனவை கொடுப்பார். நாம் துன்பப்படுகிற வேளையில, அல்லது நாம் குழம்பி இருக்கிற வேளையில, அல்லது நாம் அவரை சார்ந்திருக்கிற போது, அவரையே நம்பி இருக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கும் கனவில் தோன்றுவார். பிரியமானவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், பல வேத மனிதருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கனவின் வழியாகத்தான் பேசுகிறார். சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் கூட அவர் கனவின் வழியாகத்தான் பேசுகிறார். ஆனால் உண்மையிலேயே நமக்கு வரக்கூடிய கனவு கடவுளிடமிருந்து வருகிறதா, அல்லது உண்மையிலேயே இது கடவுள் நமக்கு கொடுத்த கனவா என்பதை நீங்களும் நானும் சூசையப்பரை போல அறிந்து கொண்டோம் என்றால், புரிந்து கொண்டோம் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற கனவு நம்மை நிச்சயமாய் உயர்த்தும். ஆக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ நாம் பார்க்கிறோம், திருப்பாடல் 103 7வது வசனத்தில் அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. மோசேயுக்கு ஆண்டவர் தன்னுடைய வழிகளை காண்பிக்கின்றார். எப்படி காண்பிக்கின்றார் என்றால், தன்னுடைய கனவின் வழியாக, யோசேப்புவுக்கு பல பல கனவுகள் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வழியை காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, அதே போல்தான் இன்றைய நாளிலும் கூட சூசையப்பருடைய வாழ்க்கையில கனவின் வழியாகத்தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை காட்டுகின்றார், அவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல பல கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வருகிற போது, வேதனைகளை கடந்து வருகிற போது, உடல் உபாதைகளை கடந்து வருகிற போது ஆண்டவர் நிச்சயமாய் மனிதர்கள் வழியாக நம்மை வழிநடத்துவார். இல்லை என்றால் நம்முடைய கனவின் வழியாக நமக்கு பலவிதமான வெளிச்சத்தையும் வழிகாட்டுதலையும் தருவார். ஆகவே ஆண்டவரிடமிருந்து நமக்கு கனவு வருகிறது என்றால், அந்த கனவை குறித்து நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற போது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்துவார். 2வதாக, ஆண்டவர் இப்படியாக நமக்கு ஒரு கனவை கொடுக்கிற போது அந்த கனவை குறித்து நாம் ஒருபோதும் தற்பெருமை அடையக்கூடாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே அந்த யோசேப்பு தன்னுடைய கனவை குறித்து அவன் தற்பெருமை கொண்டான். தன்னுடைய கனவை குறித்து அவன் தம்பத்தம் அடித்து கொண்டதால் தான் அங்கே பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானான், அவன் துன்பங்களுக்கு உள்ளானான். பிரியமானவர்களே, ஆனால் புனித சூசையப்பர் அவர் தன்னுடைய கனவை குறித்து அவர் ஒருபோதும் தற்பெருமை கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய கனவை குறித்து அவர் தம்பட்டம் அடித்து கொள்ளவில்லை. எனவே தான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கனவு தருகிற போது நிச்சயமாய் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும்.
சூசேப்பருக்கும் அப்படிப்பட்ட கனவை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கனவை கொடுத்த ஆண்டவர் துன்பத்தையும் அனுமதிக்கிறார். அந்த துன்பத்தையும் அந்த சூசேப்பர் கடந்து போகிறார். ஆனால் துன்பத்தை அனுமதிக்கிற கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதுதான் ஆண்டவர் சூசேப்பர் வழியாக நமக்கு கொடுக்கிற இரண்டாவது பாடம். ஆகவே கடவுள் நமக்கு ஒரு கனவை கொடுக்கிற போது நாம் அதை குறித்து தற்பெருமை அடைந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே துன்ப போராட்டங்கள் வரும். பிரியமானவர்களே, நாம் தற்பெருமை கொள்ளாமல் அந்த கடவுளுடைய கனவிற்காக நாம் உழைக்கிற போது, அந்த கனவிற்காக நாம் போராடுகிற போது நிச்சயமாய் நம்மை அழைத்த கடவுள், நாம் நம்புகிற கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் பார்க்கிறோம், சூசேப்பருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கனவை கொடுக்கிறார், அந்த கனவை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு நிறைய துன்பங்கள் வருகிறது. இருந்த போதிலும் கூட ஆண்டவருடைய கரம் சூசேப்பரோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் துன்பத்திற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது நம்முடைய தற்பெருமை தான். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயலிலே நாம் தற்பெருமையை வெளிப்படுத்துகிற போது, நாம் பெருமை அடித்துக் கொள்ளுகிற போது நிச்சயமாய் துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எனவே தான் மத்தேயு நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியாளர் அருமையாக சொல்லுவார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில விழுந்து போவதற்கு காரணம் இந்த தற்பெருமை. ஆனால் சூசேப்பருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நேர்மையாளர். எனவே தான் இந்த தற்பெருமைக்கு அவர் இடம் கொடுத்ததாக அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த பெருமை எடுத்துக் கொள்ளுகின்ற காரியங்களை நாம் குறைக்கிற போது, அதை நாம் தடுக்கிற போது நிச்சயமாய் நாம் உயர்வோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய குணமும் உயரும். அப்பொழுது நம்முடைய குணம் ஒரு நீதிமானின் குணமாக மாறும் என்பதில் சற்று கூட சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக பிரியமானவர்களே, இதோ சூசேப்பருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு நீதிமானாக, ஒரு நேர்மையாளராக எப்படி இருந்தார் என்று பார்க்கிற போது புனித சூசேப்பர் அந்த பெருமையின் வேரை அவர் அடியோடு அழித்து விடுகிறார். பிரியமானவர்களே, பெருமையினுடைய வேரை நாம் அகற்ற வேண்டும். அதை நாம் அடியோடு பிடுங்கி எறிய வேண்டும். அப்படி நாம் அந்த பெருமையினுடைய வேரை நாம் அகற்றுகிற போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மேலே 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 உயர்த்துவார். இதைத்தான் சூசேப்பருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சூசேப்பர் ஒருபோதும் அவர் அந்த பெருமையை குறித்து, ஆணவத்தை குறித்து, அகந்தையை குறித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய பேச்சிலோ, தன்னுடைய சொல்லிலோ, தன்னுடைய செயலிலோ வெளிப்படுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆக சூசேப்பருடைய வாழ்க்கை நமக்கு குறித்து காட்டுவது என்னவென்றால், அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நேர்மையாளர். ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். எப்படி என்று பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கையில இந்த ஆணவ குணங்களோ, அகங்கார குணங்களோ, அவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த தற்பெருமை என்னும் வேரை அவர் அகற்றி விடுகிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய பெருமையை அவர் யாருக்கும் வெளிப்படுத்தியதே கிடையாது. அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். எனவே தான் அவர் ஒரு நீதிமானாக, நேர்மையாளராக இருந்ததால் தான் அவர் வேறு எந்த வார்த்தைகளையும் பேசியதாக சரித்திரம் இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லப்படவில்லை. அவர் குறைவான சொற்களைத்தான் பேசியிருக்கிறார், குறைவான வார்த்தைகளைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை குறித்து வசனம் சொல்கிற போது அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நேர்மையாளர். எனவே தான் மரியாவை அவர் மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிடுகிறார். பிரியமானவர்களே, பிறரை இகழ்ச்சிக்கு கூட அவர் உள்ளாக்க விரும்பாத ஒரு நபர். ஏனென்றால் அவர் அந்த தற்பெருமையினுடைய வேரை அகற்றிவிட்டதால் தான் தன்னிலே ஒரு சிறு ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட அந்த தற்பெருமை, அந்த வெயின் க்ளோரி அல்லது செல்ஃப் க்ளோரி என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த தற்பெருமையினுடைய வேரையே அவர் பிடுங்கி எறிகின்றார். எல்லாம் இயேசுவுக்காக, எல்லாம் இறைவனுக்காக என்று சொல்லி அன்னை மரியாள் கூட நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினால் அதை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் சூசேப்பர் அந்த வார்த்தைகளை கூட அவர் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய செயலால் கடவுளுக்கு அடிபணிந்தார். அவர் கடவுளுக்கு உரிய மனிதராக அவர் வாழ்ந்தார். தன்னுடைய சொல்லால், செயலால் அவர் ஒரு நீதிமானாக, ஒரு நேர்மையாளராக இருந்ததால் தான் ஆண்டவர் அவரை தன் குடும்பத்திற்கு பாதுகாவலனாக, தன் குடும்பத்திற்கு தலைவனாக அவர் உயர்த்தினார்.
அப்படிப்பட்ட சூசையப்பரை பாதுகாவலராக இந்த அமீரகத்தினுடைய உழைப்பாளர்களாகிய நீங்கள் பாதுகாவலராக கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எப்படி இந்த சூசையப்பர் ஒரு நீதிமானாக இருந்தாரோ, ஒரு நேர்மையாளராக இருந்தாரோ, அதே போல நீங்களும் ஒரு நீதிமானாக ஒரு நேர்மையாளராக மாற வேண்டும் என்றால் இன்றைய நாளுக்கான சிந்தனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே ஒன்று, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கனவை தருகின்றார். அந்த கனவு கடவுள் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிற போது, நீங்கள் புரிந்து கொள்கிற போது, இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட், அந்த கனவு உங்களை நிச்சயமாய் உயர்த்தும். ஆனால் மனித கனவோ, இந்த உலகத்தினுடைய சுயநலத்தின் கனவோ அல்லது இச்சைகளின் கனவோ உங்களை ஒருபோதும் உயர்த்தாது. இரண்டாவதாக, அப்படி கடவுள் உங்களுக்கு ஒரு கனவை தருகின்றார் என்றால் அந்த கனவை குறித்து ஒருபோதும் நீங்கள் தற்பெருமை அடையக்கூடாது. தற்பெருமைதான் உங்களை துன்பத்தின் பாதைக்கு அழைத்து செல்லும். ஆனால் தற்பெருமையை தாண்டி நீங்கள் மூன்றாவதாக அந்த பெருமையின் வேரையே நீங்கள் அகற்றுகிற போது உங்களுடைய குணம் ஒரு நீதிமானின் குணமாக மாறும். உங்களுடைய குணம் ஒரு நேர்மையான மனிதனின் குணமாக மாறும். அப்பொழுது நீங்களும் சூசையப்பரை போல ஒரு நீதிமானாக மாறுவீர்கள். அப்போது உங்களுடைய உழைப்பிலே நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள். உங்கள் பேச்சிலே நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள். அப்படி நீங்கள் நீதிமானாக இருக்கிற போது ஆண்டவர் எப்படி சூசையப்பரை தன் குடும்பத்திற்கு தலைவனாக உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. ஆகவே நீங்கள் சூசையப்பரை போல உங்கள் உழைப்பில் மட்டுமல்ல, உங்கள் பேச்சில் மட்டுமல்ல, உங்கள் செயலில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சூசையப்பரை போல ஒரு நீதிமானாக ஒரு நேர்மையாளராக வாழ இந்த நாளிலே சிறப்பாக சூசையப்பர் வழியாக வரவேண்டி ஜெபிப்போம். நாம் எல்லாருமாய் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இப்பொழுது இந்த அமீரகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளர்களையும் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்ல கடவுள் சூசையப்பர் வழியாக உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வாழ்வையும் உழைப்பையும் ஆசீர்வதிக்க இப்பொழுது மன்றாடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ நீர்தாமே எங்களை எல்லாம் உமது சாயலாக படைத்தீர். ஆண்டவரே, நீர் படைத்த மனிதனை உமது உழைப்பினால் ஆசீர்வதிக்கிறீர். அவனுடைய உழைப்பை நீரே உயர்த்துகின்ற தெய்வம். ஆண்டவரே, வாழ்விற்காக, வாழ்வாதாரத்திற்காக, குடும்பத்தின் உயர்விற்காக ஆண்டவரே சொந்த ஊரையும் சொந்த நாட்டையும் விட்டுவிட்டு ஆண்டவரே அமீரகத்திலே ஏதோ உழைத்து முன்னேற ஆண்டவரை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உழைப்பை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உழைப்பிற்கு மேன்மையை கொடுத்து எங்களை உயர்த்துகின்ற தெய்வம். அப்படியாய் ஆண்டவரே, ஏதோ உமக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற மக்களையும் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி உத்வேகத்தோடு ஆண்டவரே ஏதோ எல்லா விதமான தியாகங்களையும் மேற்கொண்டு இந்த அமீரகத்தில் ஏதோ உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது கரம் இவர்களோடு தங்குவதாக. ஆண்டவரே, உழைப்பாளர்களின் பாதுகாவலரும் எங்கள் பாதுகாவலருமான சூசையப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரை இவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. இந்த சூசையப்பரை போல இவர்கள் நீதிமான்களாக நேர்மையாளராக எந்நாளும் வாழ்ந்து ஆண்டவரே இவர்கள் மென்மேலும் உயரும்படியாய் இவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநில்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.